இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி எந்த ராசி அப்படின்னு பார்த்தா மகர ராசி. பொதுவாகவே நீங்கள் கடினமாக உழைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க, உறுதியானவங்களா இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே பொறுப்பு உணர்ந்து செயல்படக்கூடியவங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாங்க. உறுதியாக உங்களோட இலக்கை அடையணும் அப்படின்னு கவனமாக செயல்படுவீங்க. ரொம்பவுமே தைரியசாலியாகவும் எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்து நிதானமாக செயல்படக்கூடிய தன்மை கொண்டவங்களாகவும் இருப்பீங்க. ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயங்க, அது என்னன்னா மகர ராசிக்காரங்க ரொம்பவுமே நேர்மையானவங்களா இருப்பீங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த புண்ணியம் தரக்கூடிய புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைய போகுது. இந்த மாதத்தில் என்ன விஷயங்களாம் நீங்கள் நினச்ச மாதிரி நல்லதாக நடக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இது குறித்த முழுமையான ஒரு தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மகர ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடினமாக உழைக்கக்கூடியவங்களாகவும் எந்த ஒரு விஷயத்துலையுமே ரொம்பவுமே முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு கொடுக்கக்கூடியவங்களாகவும் மகர ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. உங்களோட இலக்கை அடையணும் அப்படின்னா அது வரைக்கும் ஓயாமல் உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள். பொறுப்புணர்ந்து செயல்படுவீங்க. எந்த ஒரு சவாலையுமே எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் கொண்டவங்களா நீங்கள் இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் மகர ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள். இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களுக்கும், அதாவது உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே பாருங்கள் நன்றி மறவாத மனம் கொண்டவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன விஷயம்லாம் சாதகமாக நடக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்கோம். முழுமையாக பாருங்கள். புண்ணியம் தரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் இந்த மகர ராசி அன்பர்கள் பெருமாளை மனமாற வழிபட்டு வந்தால் நன்மையையும் நல்ல ஒரு யோகத்தையும் பெற முடியும். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும் போது கூட உங்களோட மனதில் ஒரு பிரார்த்தனை நினைச்சிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை பெருமாளின் அருளால் நல்லபடியாக நடக்கும், நன்மை உண்டாகும். உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா விதத்திலுமே நன்மை வந்து சேர உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். மகர ராசிக்காரங்க நன்றி மறவாத மனம் கொண்டவங்களா இருப்பீங்க. எப்பொழுதுமே உங்க கூட இருக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஒரு பிரச்சனைனா கூட முதல்ல உங்ககிட்ட தான் அவங்க வந்து உதவியோ ஒரு கருத்தோ கேட்பாங்க. இப்படி எல்லோருக்குமே நல்ல ஒரு ஆசானா விளங்கக்கூடியவங்க தான் மகர ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள். உங்களுக்கு சொந்த ஜாதகத்தை கணிச்சா இன்னுமே நல்ல பயனை பெற முடியும். மாதத்தின் பலன்களை நாம் கிரக அமைப்பை வச்சு சொல்ல முடியும், ஆனால் ஜாதக பலனை ஜாதகத்தை வச்சு தானே சொல்ல முடியும். உங்களோட ஜாதக பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான முன்னேற்றம் பெற அதுவுமே சில நன்மையை கொடுக்கும். மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரக அமைப்பு என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஏற்றம் இறக்கம் நிறைஞ்ச ஒரு மாதமாக தாங்க இருக்குது. ஏன்னா இந்த மாதம் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக உங்களோட பணிகளில் ஈடுபடணும். யாருக்குமே வாக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அதை ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுட்டு முடிவெடுங்க. முடிஞ்சால் யாருக்கும் நீங்கள் இந்த மகர ராசிக்காரங்க இந்த மாதம் முழுசுமே வாக்கு கொடுக்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா வாக்கு கொடுத்துட்டு அது சரியாக செய்ய முடியல அப்படின்னா அது சில கஷ்டத்தை கொடுக்கும். அந்த ஒரு கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினச்சா வாக்கு கொடுக்காம இருக்கிறது ரொம்பவும் நல்லது. நீண்ட தூர பயணத்தை நீங்கள் இந்த மாதம் குறைச்சிக்கணும். தேவையில்லாத விஷயங்களை அதிகமாக போட்டு யோசிக்காதீங்க. இது தேவையில்லாத டென்ஷனை கொடுக்கும். குறிப்பாக ரொம்பவுமே விலை உயர்வான பொருட்களை நீங்கள் கையாளும் பொழுது கவனமாக இருக்கணும். கோபத்தோட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யாதீங்க. எந்த ஒரு பொருளையும் கையில் எடுக்காதீங்க. கூர்மையாக இருக்கிற பொருட்களை சமையல் அறையில் கையாளும் போது கூட ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா நீங்கள் பதட்டத்தில் அந்த பொருட்களை உபயோகம் செய்யும் பொழுது அடிபட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சின்ன சின்ன விஷயத்துலையுமே கவனமாக இருந்தால் நல்லது. ஜாக்கிரதையாக இருங்க பொதுவாக. மற்றபடி பாருங்கள், வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். முதலீடு செய்யலாம், அதற்கான கடன்கள் கரெக்டாக கிடைக்கும். வியாபாரத்தை முன்னேற்றுவதற்கான உதவி எல்லாமே தக்க சமயத்தில் கிடைக்கும். இந்த மாதம் பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் வராது. உங்களோட குலதெய்வம் கூடவே இருக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது. குலதெய்வத்தோட பரிபூர்ண அருளும் நீங்கள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த புரட்டாசியில் பெருமாள் வழிபாடு செய்யுங்க. பெருமாள் வழிபாடுங்கிறப்ப மாதம் முழுவதுமே செய்ய முடியாதவங்க சனிக்கிழமையில் பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சால் ரொம்பவும் நல்லது. அப்படி வழிபாடு செய்யும்போது துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்யுங்க. சில யோகத்தை நீங்கள் பெறக்கூடிய அம்சத்தை பெற முடியும். மகர ராசியில் இருக்கக்கூடியவங்க நன்றி மறக்காதவங்கன்னு சொன்னோம். அதில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வச்சு நிதானமாக செயல்படுவீங்க நீங்கள். உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் வந்து சில விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் யோசித்து செயல்பட்டால் நல்லதாக இருக்கும்.
ஏன்னா ஆத்மகாரகன் சூரியன் அஷ்டமஸ்தானத்திலிருந்து விலகி பாக்கியஸ்தானத்தில் இப்போ சஞ்சாரம் செய்கிறாரு. கடந்த மாதத்தில் ஏற்பட்ட நெருக்கடி எல்லாமே இப்போ குறைஞ்சிடும். இனம் புரியாத பயம் மனதில் வரும், அச்ச உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் தேவையில்லாத விஷயத்தை போட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் வியாபாரத்தில் நன்மை உண்டாகும். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் 9ஆம் தேதி வரைக்கும் அடுத்த மாதம் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் செய்கிறாரு சஞ்சாரம். அவதூறு செஞ்சவங்க இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆலோசனையை நீங்கள் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கறது நல்லது. அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த சூரியன் உங்களோட வருமானத்தை சீராக அதிகரிக்க போகிறாரு. குடும்பத்தில் இருந்த நிம்மதி அதிகரிக்கும். செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்தெல்லாம் உயரும். எதிர்பார்த்த பணம் வரவு சரியாக இருக்கும். உதவி கேட்டு வரவங்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்கள் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு கூட நல்ல ஒரு நிலைமை வரும். லாபாதிபதி செவ்வாய் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால ஒரு பக்கம் வரவு இருக்கும், மறுபக்கம் அதுக்கேற்ற செலவும் இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை பயணத்தில் நிலையான இடத்தை பிடிச்சவங்க தான் நீங்கள். எப்பவுமே சிறப்பான நல்ல நோக்கத்தோடு தான் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்வீங்க. உங்களுக்கு இந்த மாதம் சில நன்மைகள் காத்திருக்கு. தன குடும்பஸ்தானத்தில் ராசிநாதன் சனி வக்கரம் அடைஞ்சிருக்கக்கூடிய நிலையில் அங்கு ராகு பகவானும் சஞ்சாரம் செய்கிறதும், அது மட்டும் இல்லாமல் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் குரு பார்வையும் உங்களுக்கு கிடைக்குது இல்லையா? இந்த ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் ஒரு நிம்மதியை கொடுக்கும். எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். கொடுத்து வாக்க காப்பாற்ற முடியும் உங்களால். தொழில் நல்ல ஒரு லாபத்தை பெறுவீங்க. நீங்கள் செய்ய முயற்சி எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றமாக அமையும். விரயங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். அதிசாரமாக கடகத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய கிரக அமைப்பு, அதாவது குரு பகவான் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். உங்களுக்கு வரக்கூடிய நெருக்கடியில் உங்ககிட்ட இருந்து விலகி வைக்கக்கூடிய அமைப்பு அவரால் தான் ஏற்படும். எதிர்பார்த்த பணவரவும் இருக்கும். நல்ல ஒரு பதிவு உயர்வும் கிடைக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போகணும், இல்லைன்னா பிரச்சனை எதுவும் வரலாம். பண விவகாரத்தில் கவனக்குறைவாக இருக்காதீங்க. நிதானம் இல்லாமல் பேசுகிறத நீங்கள் குறைச்சிக்கிட்டாலே போதும், பெரும்பாலும் நன்மையை பெற முடியும். அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் உடல்நிலையில் நெருக்கடி வரலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நிதானமாக செயல்படுங்க, எல்லாமே நல்லதாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையுமே வேகமாக செயல்படாதீங்க. இந்த மாதத்தில் கவனத்தை நீங்கள் கொஞ்சம் கையாளணும். அரசு பணியில் இருக்கிறவங்களாம் உங்களோட வேலையில் இன்னுமே கூடுதல் கவனத்தோடு இருக்கணுங்க. மற்றவங்களோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு முடிவுக்கு வராதிங்க. மேலதிகாரிகளோட அனுமதியோடு செயல்பட்டால் நெருக்கடி இல்லாமல் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதத்தை கடக்க முடியும். புதன் சஞ்சாரம் வருமானத்தை கொடுக்கும். தன்னம்பிக்கையாக செயல்படுங்க, எல்லாமே நல்லதாக இருக்கும். கடந்த மாதத்தை விடவே இந்த மாதம் பார்த்தா அதிகபட்ச நன்மை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க. கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க, நல்லதை நீங்கள் பெற முடியும். அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் சில முன்னேற்றம் உங்களுக்கு வரப்போகுது. தைரிய வீரியக்காரகன் செவ்வாய் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் குரு பார்வையுமே இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பு. புதிய முயற்சியெல்லாம் உங்களுக்கு இப்போ வெற்றி வரும். வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். அரசு பணியாளர்களுக்கு இடமாற்றம், பதிவு உயர்வு கிடைக்கும். குறிப்பாக காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். சொந்த இடம், வீடு வாங்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். சப்தமஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கும் குரு உங்களோட ராசியை பார்க்குறாரு. எதையுமே எதிர்கொண்டு சமாளிக்கக்கூடிய சக்தி, ஆற்றல் இப்போ பிறக்கும். நீங்கள் கவனம், முன்னெச்சரிக்கையோடு செயல்படுங்க. மிச்சது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். அதிகபட்ச யோகத்தை சுக்கிரன் உங்களுக்கு கொடுக்குவார் இந்த சமயத்தில். அதாவது இந்த மாத இறுதியில் பாருங்கள், புதிய வாகனம், நகை, நவீன பொருட்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்குவீங்க. வழக்கிலிருந்து விடுதலை பெறுவீங்க. சாதகமான நிலை வரும். மனசில் ஒரு நிம்மதி பிறக்கும். விவசாயிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் செல்வது நல்லது. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். மகர ராசி அன்பர்கள் சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கிறதுனால வருடத்தில் ஒரு முறையாச்சும் திருநள்ளாறு சென்று தர்பணேஸ்வரரை வழிபட்டு வருவதன் மூலம் சங்கடங்கள் தீரும். சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லை உங்களை விட்டு நீங்கும். பெருமளவு சனி பகவானால் நன்மையை பெறக்கூடிய அமைப்பில் மகர ராசி இருக்கிறதுனால உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது வருடத்தில் ஒரு முறையாச்சும் குடும்பத்தோடு திருநள்ளாறு சென்று தர்பணேஸ்வரரை வழிபட்டு பாருங்க, நன்மை பிறக்கும். உங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்கள் உங்களை விட்டு விலகும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களும் சரி, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் சரி மகர ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா
மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.